பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜாதகம் பராசர மணிமன்றத்தில் ஆய்வுக்காக போடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. எப்பொழுது திருமணம் நடக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஜாதகத்துக்கு வெளிநாட்டு யோகம் உள்ளதா என்று இரண்டே கேள்விதான். இந்த ஜாதகத்தோட வயசு என்று பார்க்கும்போது 39 வயசு நடப்பு இந்த ஜாதகத்துக்கு. அதாவது 4ஆம் தேதி 3வது மாதம் 1986 பிறந்த ஒரு ஜாதகர், ஆண் ஜாதகர். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் விருச்சக லக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார். தற்போது வயசு 38 வயசு 11 மாதம் 5 நாள் ஆகுது இன்னையோட. அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மை கேள்வி, முதல் திருமணம் நடந்தால் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு காரணம் வேணுமல்ல. ஏன்னா விருச்சக லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வரக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றிருந்தால் 5ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போ மனைவி வந்தால் லாபம். அப்போ மனைவி எப்படி வருவாங்க? ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையை வைத்து அது யோகமா யோக பங்கமா என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்போ இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை நல்லது தானே எடுத்துக்கலாம். ஆனால் அஷ்டமாதிபதியாக வர்றார். ஆதிபத்தியம் சரியில்லை. சுக்கிரனோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துக்கு ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகம் போய் நீசமாயிருச்சு, நல்லது தான். ஆனால் அங்கே சுக்கிரன் கலசரக்காரனோட சேர்ந்தனால திருமணத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத. அதை விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். இந்த ஜாதகர் வந்து லவ் பண்ணால் கல்யாணம் நடந்துடும். ஒரு பெண்ணை லவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஜாதகர் வந்து கொடுப்பனை வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமல்ல. இவருக்கு 7ஆம் அதிபதி போய் 5ல் இருக்கார். அப்போ லவ் பண்ணால் பொண்ணு கிடச்சிரும், காதலிச்சா பொண்ணு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி லாபாதிபதி சாரத்தை பெற்று ஆட்சி பெற்றிருக்கார். அந்த பாவம் திதி சூனியம். சனி வேற லக்கணத்தில் இருக்கார். சனி இந்த ஜாதகத்துக்கு ஒரு பகையான கிரகம். செவ்வாய் சனி சேர்ந்துருந்தால் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ செவ்வாய் சனி சேர்ந்து லக்கணத்தில் இருக்காது, திதி சூனியமாக போச்சு இந்த ஜாதகத்துக்கு. அப்போ செவ்வாய் சனி இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழிலில் யோகத்தை கொடுக்குங்க. தொழிலில் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சனி லக்கணத்தில் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். லக்கணத்துலேருந்து 10ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் பாருங்கள், சூரியன் குரு பார்க்குறாங்க. சிவராஜி யோகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 10ஆம் இடமும் ஒரு திதிசூனியமாக இருக்குது. அப்படிங்கிற ஏதோ ஒரு குறைய சொல்லுது, ஜாதகத்துக்கு ஏதோ குறைய சொல்லுது. அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை பார்க்கும்போது நல்ல ஜாதகம் தான் சொல்லுது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கப்பட்டு லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் சனி கெட்ட கிரகம். அதாவது பாவிகள் சேர்க்கப்பட்டிருப்பது லக்கணத்தில் இருப்பது சிறப்பு இல்லை ஜாதகத்துக்கு. அது ஏதோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஜாதகத்துக்கு, ஒரு அவைப்பேரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து அங்கே இருப்பது ஒரு சிறப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். சனியும் அனுச நட்சத்திரம், செவ்வாய் புதனோட நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்ட திசா காலங்கள் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தாகணும். ஏன்னா ஒரு கிரகத்தை வைத்து நம்ம பலன் சொல்வதோட தசாவும் வச்சு தானே எடுத்தாகணும். அப்போ ஒரு கேது மகாதிசை மூல நட்சத்திரத்தில் வரும்போது கேது மகாதிசை 3 வருஷம் 8 மாதம் 1 நாள். அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் சுக்கிர திசை, 7 கூடிய திசை. அப்போ 23 வயசுலேயே ஒரு சுக்கிர திசை முடிஞ்சிருது, 7 கூடிய திசை முடிஞ்சிருது. அப்போ இந்த ஜாதகர் வந்து 23 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணியிருக்கணும். விரும்பி ஒரு பெண்ணை விரும்பி காதலிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாலும் ஒரு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் என்று எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரன் பாருங்கள் 5ல் போய் 2ஆம் அதிபதியோட சாரத்தை பெற்று 5ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சாரத்தை பெற்றால் குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும். அதாவது சுக்கிரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குடும்பாதிபதி நட்சத்திரம் 7ஆம் அதிபதி பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுமில்ல ஜாதகத்துக்கு, ஏன் கொடுக்கல? சுக்கிர தசை முடிஞ்சு போச்சு. 20 வருஷ காலம் 23 வயசோட அந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய திசை பாருங்கள், சூரிய திசை. சூரிய திசை வந்து 4ல் உட்காந்து திசையை நடத்துது. 4ஆம் இடத்துல உட்காந்து தன்னோட தசையை நடத்துது. சூரியன் 6ஓட சாரத்தில் இருக்கார், கேதுவோட சாரம். அப்போ கேதுங்கிறது அதாவது சூரியன் பெற்றது குருவோட சாரம், கேதுவோட சாரன்ட்டேன், குருவோட சாரம். அதாவது பூரட்டாதி 1ல் குருவோட சேர்க்கை பெற்று திசையை நடத்துது.
அப்போ 2க்கும் 5 கூடையனோட சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு தான். 4ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ நான் அந்த சூரியனோட திசையும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா செவ்வாயோட பார்வை இருக்குது. சூரியன் செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதேமாதிரி சூரியன் குருவோட சேர்ந்துருக்கனால இவருக்கு அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழிலில் ஒரு கவனத்தை செலுத்தக்கூடிய தன்மை, வேலைக்கு போகக்கூடிய தன்மையும், படித்து எதாவது மேலே எதாவது படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அப்போ மறைஞ்சு வெளிநாட்டுக்கு போகிற யோகம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் அந்த வெளிநாட்டுக்கு யோகம் கேட்டிருக்காங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால, 12ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கனால வெளிநாட்டுக்கு யோகம் இருக்குமான்னு குருவோட சாரம் பெற்றிருக்கனால. அப்போ வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்த்தாகணும். இங்கே 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வருதே. இப்போ வெளியில் போனால் இவருக்கு பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமே. வெளிநாடு போகக்கூடாது இந்த ஜாதகம் என்னை பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த ஜாதகர் வெளிநாட்டு போகிறது சிறப்பு இல்லை, யோகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்குது. தடை சிக்கலையும் கொடுக்கும், அங்கே போனால் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலே ஒரு போயிருந்தா கூட ஏதோ ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இந்த ஜாதகர் இருப்பார் என்று நம்ம அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த குரு பகவான் 2 கூடையவனும் 5 கூடையவனும் பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடியவன் 12ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ குரு அந்த பார்க்கும்போது இவர் வந்து பூர்வ புண்ணியத்தில் இருப்பது தான் சிறப்பு, பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற தன்மை காட்டுது. வெளிநாட்டு யோகம் இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு என்னை பொறுத்தளவுக்கு. மற்ற குருமார்களோட கருத்தையும் கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு குடும்பம் அமையாததுக்கு காரணம் பாதகாதிபதி 2ல் இருக்கிறனால குடும்பத்தையும் தாமதப்படுத்துது. ஏன்னா சந்திரன் வந்து 2ல் இருக்கார். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் பாதகாதிபதியும் வந்து 2ல் இருக்கார். குடும்பத்தை தாமதப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் எதிர்பார்க்கும் சந்திர மகா திசை தான் நடக்குது. 2025 வரைக்கும் நவம்பரோட நடக்குது. அப்போ பாதகாதிபதி திசையில் இவருக்கு ஒரு சிறப்பு இல்லை. ஏன்னா சூரிய திசை நல்லா இருந்திருக்குது. 2005 வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது. அந்த 2005க்கு மேலே அந்த ஜாதகத்துக்கு 10 வருஷ காலத்துக்கு சிறப்பில்லைன்னு சொல்லுது. ஏன்னா கேதுவோட சாரத்தை பெற்று மூல நட்சத்திரத்தோட சாரத்தை பெற்று பாக்கியாதிபதி 2ல் இருக்கிறனால, அதாவது தாயாருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா தாயார் கிரகமாக வரக்கூடிய சந்திரன் 2ல் மாரகஸ்தானத்தில் உட்காந்து பாதகாதிபதி மாரகஸ்தானத்தில் உட்காந்து தசையை நடத்துகிறார் 2ல். அப்போ குடும்ப சூழ்நிலை இந்த ஜாதகத்துக்கு அதிக அளவில் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளும் இருக்கலாம். ஏன்னா குடும்பாதிபதி சூரியனோட சேர்ந்து தான் இருக்காங்க. கௌரவமான குடும்பம், ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு குடும்பம்னே சொல்லலாம். ஊரில் இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும். அந்த ஒரு தன்மையை அந்த ஜாதகத்துக்கு காட்டுது. ஆனால் நடக்கக்கூடிய தசாகாலம் சந்திரமகா திசை கேதுவோட சாரத்தை பெற்று எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போகிற ஜாதகமாக இந்த ஜாதகர் ஒரு சந்திரமகா திசை குடும்பத்திலே இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜாதகம். ஏன்னா ஒரு தசாநாதன் 2ல் உட்காந்து எந்த பாவத்தில் உட்காந்து திசை நடத்துகிறான்னு பார்த்தா 2ஆம் பாவத்தில் உட்காந்து திசை நடத்துகிறார். அப்போ குடும்பத்தை சார்ந்து திசை நடக்குது, தனத்தை சார்ந்து ஒரு திசை நடக்குது, பணத்தை சார்ந்து நடக்குது. அப்போ தனபாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு பணமே ஒரு மோட்டிவாக இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்குது. அது சிறப்பை கொடுக்குதா ஜாதகத்துக்குன்னு பார்த்தா சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்துக்கு. ஏன்னா சந்திரன் 2ல் இருந்தால் தனியாட்ட செலவாகும், பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அந்தளவுக்கு. ஏன்னா ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுனா அது எப்படி நிறையாத போகுமோ அது மாதிரி 2ல் சந்திரன் இருக்கிறனால செலவை பாதகாதிபதி 2 இருக்குன்னா பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு சந்திர மகா திசை முடிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையில் இந்த ஜாதகத்துக்கு நிச்சயமாக 2026ல் செவ்வாய் திசையில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ 4, 7, 8 இந்த ஜாதகத்தோட தன்மையை பார்க்கும்போது 7ஆம் இடத்தை நேர் பார்வையை பார்க்கும்போது ஜாதகத்துக்கு நிச்சயமாக செவ்வாய் திசையில் திருமணம் அமையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. 7ஆம் அதிபதியும் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, தன் விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பழக்க வழக்கத்தினால திருமணம் கைகூடி வரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு தொழிலில் வந்து ஏன்னா சனி செவ்வாய் இருந்துட்டாவே கடுமையாக போராடி தான் ஆகணுங்க, எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த ஜாதகத்துக்கு ஒரு பிடிவாத தன்மைன்னு ஒரு கொள்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு பிடிவாத தன்மை இருக்கும். அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு தன்மை பிடிவாத தன்மை இருக்கும். அதை இந்த ஜாதகர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவரோட குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது சிறப்பில்லைன்னு சொல்லுது. ஏன்னா செவ்வாய் சனி இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க நம்மளே அதை தீர்மானிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இவங்களோட தன்மை இருக்கும். பாதகாதிபதி வேறு 2ல் இருக்கார்.
பேச்சு ஒரு நிலையான பேச்சு இருக்காது, நிலையான தன்மை இருக்காது என்று நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 2ஆம் அதிபதி நல்ல சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்ப தொழில்ல நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஜாதகத்துக்கு, தொழில்ல ஒரு கௌரவத்தையும், தொழில்ல ஒரு நேர்த்திய செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அந்நிய நாட்டுக்கு போறத விட, சொந்த நாட்டிலேயே செய்வது சிறப்பை தரும் என்ற ஒரு கருத்தையும், செவ்வாய் திசையில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ற கருத்தை முன்வைத்து, இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு பலாபலனை என்னோட ஆய்வு முறைப்படி நான் பார்க்கக்கூடிய நிலையை வைத்து பாவகத்தையும், கிரகத்தையும், சாரத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதோட ஏற்புரையை கேட்டதுக்கப்புறம் மீண்டும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலனை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.